பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப தண்ணியெலாம் ஊற்றாமல் வெறும் பொடியாக பண்ணிடணும். கொஞ்சம் நல்லா கரகரன்ட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தனியா, ஜீரகம், மிளகா, வெத்தல், பெருங்காயம், மஞ்சப்பொடி, புளி இது எல்லாமே உப்பு சேர்த்துரு. இப்போ எல்லாமே இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பொடியாக. இப்போ அதே பேனில் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா கேப்சிகம் ஒரு 2 கேப்சிகம் நான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, கொஞ்சமாக கடுகு சேர்த்தப்புறம் இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சப்புறம் இப்போ கேப்சிகம் பார்த்திங்கன்னா 2 கேப்சிகம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உள்ளே இருக்கிற அந்த வெள்ளை விதையெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அதை நல்லா போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த கரண்டியால். இது அப்படியே நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிடலாம் இந்த கேப்சிகம்மை. இது ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க.